ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு கிரைம் த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா ரிலீஸ் ஆன மெர்சி படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு கதையை தாறுமாறா கொண்டு போயிருப்பானுங்க. பொதுவா இன்வெஸ்டிகேஷன் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு வரப்பிரசாதம். முக்கியமா ஹீரோ யார் தெரியுமா? எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிறிஸ் பிராட் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. தலைவன் நடிப்பை பத்தி சொல்லவா வேணும்? சரி, இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, எதிர்கால உலகத்துல குற்றங்கள் அதிகமாகுது. நீதிபதியால ஒரு சில தீர்ப்புகளை உடனடியா வழங்க முடியல. குற்றவாளிக்கு சரியான நேரத்துல தண்டனையும் கொடுக்கப்படல. சோ அதுக்காகவே இந்த மனுஷ பாடுங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மெர்சி அப்படின்னு ஒரு கோர்ட்டை உருவாக்குறாங்க. அங்க நீதிபதி மனுஷன் கிடையாது, முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. போலீஸ்காரங்க ஒரு கிரிமினலை கொண்டாந்து அங்க இருக்க சேர்ல உட்கார வைப்பானுங்க. பக்கத்திலேயே வெறும் 90 நிமிஷத்துக்கு ஒரு டைமிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள நீங்க குற்றவாளியா இல்லையாங்கிற விஷயத்த அந்த ஏஐ கிட்ட நிரூபிக்கணும். அப்படி இல்லன்னு வைங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 90 நிமிஷங்கள் முடிஞ்சதுமே சேர்ல உட்கார்ந்தபடியே உங்க சோழியா அந்த ஏஐ முடிச்சு விட்டுரும். இப்ப ஏற்பட்ட நிலைமையில ஒன்றை சொந்த பொண்டாட்டியே நீ பால் ஊத்தி அமைச்சிட்டன்னு ஹீரோ ஒரு குற்றவாளின்னு மெர்சி கோர்ட்ல உட்கார வைக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு? நம்மால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சானா, இல்ல தண்டனையின் பேர்ல அவனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டுச்சா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்பவே சொல்லிடுறேன், தம்மத்துண்டு ரூமுக்குள்ளதான் இந்த கதை நடக்க போகுது. ஆனா உங்க சுவாரஸ்யத்தை குறைக்காத அளவுக்கு நான் உங்களுக்காக இந்த கதையை சூப்பரா சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக தானே நல்ல கதையா கொண்டு வரேன். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு பிராண்ட் ஆரம்பிச்சு தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில ப்ராடக்டா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூவும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படம் ஆரம்பிக்கும் போதே சேர்ல உட்கார்ந்தபடி ஒரு ஆளை காட்டுறாங்க. கூடவே பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸும் கேக்குது. எதிர்கால மனித உலகத்துல குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. அரசாங்கத்தாலேயே மக்களை அமைதிப்படுத்த முடியல. குற்றங்களும் குற்றவாளிகளும் அதிகமானதால தண்டனையும் சரியான நேரத்துல கொடுக்க முடியல. சோ அதனாலேயே குற்றங்களை பண்ணாத மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியவும் குற்றங்கள் செய்யக்கூடிய பகுதியவும் ரெண்டா பிரிச்சு வாழ வச்சாங்களாம். அது மட்டும் கிடையாது, குற்றவாளிகளுக்கு சரியான நேரத்துல தண்டனை கொடுக்கப்படணுங்கிறதுக்காக ரொம்ப அக்யூரேட்டா சிந்திக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குனாங்க. முக்கியமா அதுக்கு மெர்சி கோர்ட் அப்படிங்கிற பேரையும் வச்சாங்க. அதாவது மனுஷங்களுக்கு பதிலா ஏஐ ரொம்ப டக்குன்னு சிந்திச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும். நொடி பொழுதுல இந்த ஏஐ ஆல உலகத்துல இருக்க எல்லா டேட்டாஸையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் ஒருத்தரோட போனை கூட ஃபிங்கர் டிப்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால எந்த ஒரு ஆதாரங்களும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் சொல்லி முடிக்கக்கூடிய அதே டைம்ல சேர்ல உட்கார்ந்து இருந்த ஆளை இப்பதான் காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவான கிறிஸ் தான். அட, நான் எங்க இருக்கேன்? அப்பதான் மேடக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேச ஆரம்பிக்குது. தம்பி கிறிஸ், நீ ஒரு குற்றத்தை பண்ணிட்டு உள்ள வந்திருக்க. எது நானா? இங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு. நான் ஒரு போலீஸ்காரன். முதல்ல மெர்சி கோர்ட்டுக்கு டேவிட் அப்படிங்கிற குற்றவாளியை கொண்டு வந்த ஆளே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன தப்பு பண்ணிருக்க போறேன்? அப்புறம் முக்கியமான விஷயம், நேத்து நைட்டு நீ ஃபுல்லா குடிச்சிருக்க. அதனால ஒரு சில விஷயங்கள் உனக்கு மறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது, நான் மறந்து போயிட்டேனா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? இந்த பாரு கிறிஸ், நீ ஒண்ணு இங்க சும்மா வரல. உன்னோட சொந்த மனைவியவே நீ கொலை பண்ணிட்டேங்கிற குற்றத்துக்காக தான் இங்க வந்திருக்க. ஒரு நிமிஷம் மிரண்டு போன ஹீரோவும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் மனைவிய நான் கொல்ல போறேனா? இல்ல, அவ பாதுகாப்பா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. உடனே மேடக்ஸும் போலீஸ்காரங்க ஹீரோவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப பாடி கேம்ல ரெக்கார்டான விஷயங்களை ஹீரோ கிட்ட பிளே பண்ணி காட்டுது. உள்ள போகும்போது ஹீரோவோட குட்டி பொண்ணு, இவளோட பேரு ஜெசி, பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிச்சிருக்கா. வீட்டுல இருந்த நிறைய திங்ஸ் உடைஞ்சு போயிருக்கு. அதை விட முக்கியமா நம்ம ஹீரோவோட மனைவி இருக்காங்களையா, இடுப்புல ஒரே ஒரு கத்தி குத்து வாங்கினபடி உசுர கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள வந்த டாக்டர்ஸும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஆள் யாருன்னு கேட்கும்போது கிறிஸ் அப்படின்னு கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேயே இறந்து போயிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த சம்பவங்கள் நடந்த எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. சோ வீடியோல பார்த்து பையன் அழ ஆரம்பிக்கிறான். இல்ல, நீங்க தப்பான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா நான் எதுவும் பண்ணல. தம்பி, உனக்கு சந்தேகம்னா அபிஷியலா உன்னை பத்தி நியூஸே வந்திருக்க, நீ வேணா செக் பண்ணி பாரு. உடனே கூகுள்ல தான் பேரை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கிறிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி 3 வருஷத்துக்கு முன்னாடி முதல் குற்றவாளியான டேவிட்டை இவர்தான் மெர்சி கோர்ட்டுக்கு கொண்டு போனாரு. அவனுக்கு மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப தான் மனைவியை கொண்ட
குற்றத்துக்காக கிறிஸ்டே அந்த கோர்ட்டுக்கு போவாருன்னு இந்த நாடும் மக்களும் எதிர்பார்க்கல. இத ஒரு நியூஸா பார்த்ததுமே ஹீரோவுக்கு பயம் அதிகமாகுது. இந்த பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நானும் என் மனைவியும் எவ்வளவு பாசமா இருந்தோம் தெரியுமா? எல்லா ஈர வெங்காயமும் ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப வரைக்கும் இந்த நாடு ஃபுல்லா உங்களோட ஃபேஸ் எங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கோ அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஃபிங்கர் டிப்ல நான் வச்சிருக்கேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இந்த பாரு, என்னால உனக்கு எந்த தகவல் வேணா கொடுக்க முடியும். இப்ப உனக்கான டைம் ஆரம்பிக்க போகுது. சரியா 90 நிமிஷத்துக்குள்ள நீ குற்றவாளி இல்லங்கிறத நிரூபிச்சா உனக்கு தண்டனையை கேன்சல் பண்ணி சேரை விட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன். அதுவே உன்னால எதையும் நிரூபிக்க முடியல அப்படின்னா இதே இடத்துல ஒரு ஷாக்க கொடுத்து உன்னோட கதையை முடிச்சிடுவேன். இப்ப கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சதுமே நம்மால பதற ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு அந்த டைமரை கொஞ்சம் ஆஃப் பண்ண மன்னிச்சிருங்க, என்னால அதை பண்ண முடியாது. நீங்க தான் குற்றத்தை பண்ணீங்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, நீங்களே பாருங்கன்னு வீடியோவை பிளே பண்ணும்போது சரியா கிரைம் சீன் நடந்த இன்னைக்கு காலையில ஒரு 9:30 மணி போல நம்ம ஹீரோ கரெக்டா இவனோட வீட்டுக்கு போயிருக்கான். அப்ப பொண்டாட்டிக்காரி கத்த ஆரம்பிச்சிருக்கா. இந்த பாரு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இனிமே உனக்கு எனக்கும் எதுவும் செட் ஆகாது, நீ ஒரு குடிகார குக்கர்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. ஆனா கிறிஸ் அதையெல்லாம் கேட்காம கோவத்துல அங்க இருக்க கேமராவை குத்தி உடைச்சிட்டு இவங்கிட்ட இன்னொரு கீ இருக்கும், அதை வச்சு கதவை திறந்து உள்ள போயிடுவான். 2 பேரும் பயங்கரமா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ அந்த இடத்தை விட்டு வெளியில கிளம்பிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு இவனோட பொண்ணு வருவாங்க. உள்ள போன அடுத்த செகண்டே அம்மா கத்தி குத்து வாங்கியிருக்க விஷயம் தெரிஞ்சு போலீஸ்க்கு இந்த புள்ள தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. தம்பி, ஆதாரம் இது மட்டுமே கிடையாது, கத்திய பயன்படுத்தினாலும் வலதுகை பழக்க முடியவன். அப்புறம் இறந்து போன உன் மனைவியோட ரத்தத்துல நீ இன்னைக்கு போட்டிருந்த அந்த டிரெஸ்ஸோட ஒரு சில துகள்கள் இருந்துச்சு. ஒருவேளை உனக்கும் உன் மனைவிக்கும் நடந்த சண்டையில நீ அவளை கொலை பண்ணிட்டு அந்த கோவத்துல நீ போய் ஃபுல்லா குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எது, நான் குடிச்சனா? இல்ல, நான் சுத்தமா குடிக்கிறதே இல்ல. ஏதோ பிராடுகிற பயல, சும்மா போய் சொல்லாத. உன்னோட பிளட்டை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஆல்கஹால் இருக்க விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. சந்தேகம்னா நீ இந்த ஃபுட்டேஜ பாரு. நம்ம ஹீரோ பார்ல உட்காந்து ஜம்முன்னு குடிச்சிருக்கான். அப்ப அங்க வந்து போலீஸும் என் கூட வா, உன்னை கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லும் போது நான் வரமாட்டேன்னு கோவத்துல ஹீரோவும் அந்த போலீஸ் கூடயே சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல ஹீரோவை அதே இடத்துல கைது பண்ணிட்டாங்க. என்ன இது, இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த மேடக்ஸும் இந்த பாரு, நீ அழுத எதுவும் மாற போறது கிடையாது, உனக்காகவும் பொண்ணு இருக்கா, நீ குற்றவாளி இல்லனா அதை எனக்கு நிரூபிச்சு காட்டு. ஆமா இல்ல, என் பொண்ணு ஜெஸி இருக்கா, நான் கிட்ட பேசணும். சரி அப்படின்னா ஏன் சைடுல இருந்த அவளை கால் பண்ண சொல்லி நான் ஒரு பெர்மிஷன் கேக்குறேன்னு அந்த அம்மா ஒரு மெசேஜ் அனுப்பி விடுவாங்க. ஒரு இடத்துக்கு மேல தன்னோட மனசை அமைதிப்படுத்திட்டு நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும்னு முதல்ல இவனோட ஃப்ரெண்டான ராபுக்கு கால் பண்ணுவான். மச்சான் பாத்தியா, நான் இந்த தப்பு பண்ணல, ஆனா என்ன மெர்சி கோர்ட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பாரு கிறிஸ், நீ நல்லவனா கெட்டவனாங்கிற விஷயத்தை தாண்டி இப்ப எல்லா ஆதாரங்களும் உனக்கு எதிரா இருக்கு. என்னால இப்போதைக்கு நீ தப்பு பண்ணலங்கிறத நம்ப மட்டும்தான் முடியும். பேசிட்டு இருக்கும் போதே இந்த மேடக்ஸ் பாதியிலேயே கால் கட் ஆகுது. உன் நேரத்தை வீணாக்காத, உனக்கான ஆதாரத்தை தேடுங்குது. ஏதோ ஒரு ஞாபகத்துல என்னோட ஃப்ரெண்ட் நிக்கி கிட்ட நான் பேச முடியுமா? கிறிஸ்னி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட ஃப்ரெண்டு அவரு ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, அதுக்கான ஃபுட்டேஜ பாரு. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஹீரோவும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அழுதபடி இருக்கான். பொண்டாட்டிக்காரியும் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்ல, ஒரு கிரைம் சீன்ல ஒரு கிரிமினலை பிடிக்கும் போது அவன் நிக்க கொன்னுட்டான். ஆக்சுவலி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அடிக்கடி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். கூடவே பொண்டாட்டி கூடயும் தினமும் சண்டை. பதிலுக்கு அந்த பொண்டாட்டிக்காரியும் தான் ஃபேமிலிக்கு ஒரு சில மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்னன்னு நம்ம ஹீரோ கோவப்படும் போது அவன் அவனாவே இல்ல, தன் கட்டுப்பாட்டை இழக்கிறான்னு. இது எல்லாத்தையுமே இங்க இருக்க மேடக்ஸும் ஹைலைட் பண்ணி காட்டுது. முக்கியமா ஹீரோவோட பொண்ணு ஜெஸி அடிக்கடி வீட்ல சண்டை நடக்கும் போது அத போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. அந்த ஃபுட்டேஜையும் மேடக்ஸ் காட்டுது. ஒரு சந்தேகத்துல என் பொண்ணோட போன்ல வேற ஏதாவது வீடியோ இருக்கான்னு கேட்கும்போது இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல, அந்த பய கூட நைட்டு இவ வீடியோ கால் பேசிருக்கா. அதாவது ஹீரோயின் இறக்குறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு. ஆமா, என்ன நடக்குது, என் பொண்ணு அக்கௌண்ட்டை நான் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பேனே, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் எப்படி பார்க்காம விட்டேன்? அரே தம்புடு, உன் பொண்ணு 2 அக்கௌண்ட் வச்சிருக்கா, ஒன்னு சாதாரணமானது, இன்னொன்னு சல்லாசமானது. இப்ப வீடியோவோட எண்டிங்ல வேற சரி கதவு லாக் ஆகிற சவுண்ட் கேக்குது, நான் அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் பேசுறேன்னு இவ கட் பண்ணிட்டு போயிடுவா. கரெக்டா நேரத்துக்குன்னு இந்த மேடக்ஸ் அனுப்பி வச்ச ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு ஹீரோவோட பொண்ணு இப்ப இங்க கால் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பா, எல்லாம் முடிச்சு போச்சு, அம்மா இறந்துட்டாங்கப்பா, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, அதான் மேர்சி கோர்ட்ல உட்காந்துருக்கீங்க. ஐயோ ஜெஸி, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு, கவலைப்படாத, அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கண்டிப்பா நான் உனக்காக வருவேன், சரி சீக்கிரம் என்கிட்ட வாங்கன்னு அந்த புள்ள ஒவ்வொன்னு அழ ஆரம்பிக்கிறா. இப்ப காலம் கட் ஆகுது. அதே டைம்ல ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட 90 நிமிஷங்கள்ல ஏற்கனவே 21 நிமிஷம் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் குழப்பத்தோட சரி இந்த கேஸ விசாரிச்ச ஆள் யாரு? உன் கூட ஒன் ஆஃப் த பார்ட்னரான லைலா தான் இந்த கேஸ எடுத்தா. உடனே அவளுக்கு காலை கனெக்ட் பண்ணிட்டு, லைலா நீ வீட்டுக்கு போகும்போது முதல்ல எந்த கேமராக்கள் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சது? கிறிஸ் இங்க பாரு, முதல்ல ட்ரோன் தான் இங்க வந்துச்சு, எந்த ஒரு சந்தேகப்படக்கூடிய ஆளும் உங்க வீட்டை விட்டு வெளியில போகல. சரி இப்பவும் நீ கிரைம் சீன் நடந்த இடத்துல தானே இருக்க, என் வீட்டுக்கு போ, அங்க இருக்கக்கூடிய தடயங்களை நான் ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல ஹீரோயினோட ரத்தத்துல இவ
இவன் போட்டிருந்த துணியோட துகள் இருந்திருக்கும் சொல்லிருப்பாங்கல்ல, அதுக்கான பதில் என்ன அப்படின்னா கடைசியில ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பான். இவங்களுக்குள்ள பெரிய தள்ளுமுள் நடந்திருக்கும். ஒருவேளை இந்த சண்டைக்கு அப்புறமா யாராவது ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு போயிருந்தான் அப்படின்னா அது மூலமா கூட ஹீரோவோட துகள் அந்த ரத்தத்துல கலந்திருக்கலாம் இல்லையா? இத ஒரு விஷயமா நோட் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்த ரெண்டாவது, வீட்டுல இருந்த ஒரு சின்ன ஜாடி உடைஞ்சு போயிருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தான் அந்த ஜாடியை உடைச்சேன். அதுக்கப்புறம் ஹீரோவோட மனைவி வயித்துல ஒரு கத்தி சொருகி இருக்கும். அதுலயுமே ஹீரோவோட கைரேகைகள் இருந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொண்டாட்டிக்கு பெரிய கத்தினாவே பயமா, அதனால எப்பவுமே வீட்டுல கறி வெட்டுற வேலையை ஹீரோ தான் பாப்பான். அது மூலமா கூட என் கைரேகை அந்த கத்தியில பதிஞ்சிருக்கலாம், கிரிமினல் அதை எனக்கு எதிராக பயன்படுத்திருக்கலாம்னு சொல்லுவான். சரி அதெல்லாம் விடுப்பா, உன் தலைமுடியும் உன் டிஎன்ஏவும் வீடு ஃபுல்லா தூவி கிடக்க, அதுக்கு என்ன சொல்ல போற? ஏமா மேடக்ஸ், முட்டாள் மாதிரி யோசிக்காத. நானும் என் மனைவியும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். என் முடியும் என் டிஎன்ஏவும் அந்த வீடுல எல்லா இடங்களையும் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஆட ஆமான்னு மேடக்ஸும் அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் என் மனைவியோட போன்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரியான கால் வந்திருக்கான்னு கேட்டா உங்க பக்கத்து வீட்டுக்காரன் அப்புறம் ஒன்னா வேலை பார்க்கறவங்களோட கால் மட்டும் தான் வந்திருக்குங்குது. இங்கதான் டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. சரியா சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு என்கிட்ட பேசினபடியே அவ யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணா. அதுக்கான டீடைல் எதுவுமே இந்த போன்ல இல்லையே. ஒருவேளை நீங்க ரெண்டாவது போனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உடனே லைலாவும், எப்பா கிறிஸ், சம்பவ இடத்துல எங்களுக்கு ஒரு போன் தான் கிடைச்சது. இல்ல அவகிட்ட 2 போன் இருக்கு, நல்லா தேடி பாருங்க, அதுக்கான நம்பர் எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்லும் போது லைலாவும் கால் பண்ணி பாக்குறா. ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினோட 2வது போன் அங்க இருக்க அவளோட காருக்குள்ளேயே இருந்திருக்கு. அப்படின்னா இந்த போன் மூலமா தான் இந்த ஹீரோயின் யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. உடனே அந்த நம்பரை எடுத்து இப்ப அதுக்கு கால் பண்ணும்போது இந்த மெர்சி கோர்ட்ல இருந்து கால் வருதுங்கிற விஷயத்த பார்த்து பயந்தானோ என்னமோ தெரியல, அந்த பைபிள்ல போனை எடுக்க மாட்டேங்கிறான். உடனே மேடக்ஸும், இந்த பாரு இப்ப நான் கால் பண்ண போன் எங்க இருக்குங்கிற விஷயத்த நான் ட்ராக் பண்ணிட்டேன். லைலா, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீ உடனே பறக்கிற பைக் எடுத்துக்கிட்டு நேரா அந்த லொகேஷனுக்கு போ. இவ கரெக்டா அங்க வந்து லேண்ட் ஆகும் போது உள்ள இருந்து ஒரு பையன் வெளியில ஓடி வரான். இவங்கள பார்த்ததுமே திபு திபுன்னு மேல ஓட ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா அவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். தப்பு பண்ணாதவன் எதுக்கு ஓட போறான்? வரைஞ்சு கட்டிக்கிட்டு மொத்த போலீஸும் துரத்தும் போது கடைசியில அந்த கொடுவா மீச மாட்டிக்கிட்டான். இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, நான் முதல்ல வாங்கின ஆண்ட்ராய்டு போன் என்ன அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி ஸ்டார் 2015 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க வாங்கின முதல் போன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்ப பிடிச்ச அந்த கொடுவா மேசிக்கிட்ட இதுக்குடா ஒண்ணுன்னு கேட்டா, யோ என்ன பேசுறீங்க, மெர்சி கோர்ட்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு, எவனா இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தா பயப்படதான் செய்வான், போதாத குறைக்கு நீங்க வர என்ன துரத்துனீங்க, அதான் பயத்துல ஓடுனேங்கிறான். சரி என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்னடா பழக்கம்னு கேட்டா, பெருசா ஒண்ணும் இல்ல, உன் பொண்டாட்டி அடிக்கடி நான் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவா. நான் ஒரு செஃப்ப்பா, அவளுக்கு என்னோட சமையல்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய முறை தனிப்பட்ட முறையில மீட் பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தப்பான இன்டென்ஷன்ல கிடையாது. உன் மனைவி மனசுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதனால நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் இருந்தோம். ஒரு சந்தேகத்துல மனைவி இறந்து போன டைமையும் இவ லாஸ்டா இன்னைக்கு ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது 2 டைமும் மேட்ச் ஆகல. சோ கண்டிப்பா இவன் தன்னோட மனைவியை கொல்லலங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனா கோபத்தாமவன இதைத்தாண்டா இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு கொடுவா மிசையோட கால் கட் ஆகுது. பட் இருந்தாலுமே போலீஸ்க்கு ஒத்துழைக்காம ஓடி போனால, அதுக்காக தலையில அடிய போட்டு இவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டைமரை பார்க்கும்போது ஹீரோவுக்கு இன்னும் 53 நிமிஷம் தான் இருக்கு. சந்தேகத்துல மேடக்ஸும், ஆமா நீ எப்போல இருந்து குடிக்க ஆரம்பிச்ச, எதனால உன் மனைவிக்கும் உனக்கும் சண்டை வந்துச்சு? என்னோட நண்பன் நிக் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால நார்மலா இருக்கவே முடியல. அடிக்கடி என் மனைவிக்கு தெரியாம சுமாரா 1 வருஷத்துக்கு மேல குடிச்சுக்கிட்டே இருந்தேன். என் மனைவி இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் ஒரு சின்ன பார்ட்டி நடந்துச்சு. அப்பதான் நான் குடிச்ச விஷயம் தெரிஞ்சு எனக்கும் அவளுக்கும் பயங்கரமான சண்டை. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக், ஹீரோவும் நிக்கும் ஒரு கார்ல கிரிமினலை பிடிக்க போயிருப்பாங்க. அப்ப ஹீரோவோட மனைவி கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. உடனே நிக்கும், இந்த பாரு நீ கார்லயே உட்காந்துரு, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன்னு கையில துப்பாக்கியோட அங்க இருக்க கிரிமினல்ஸோட கார் கிட்ட போவாரு. ஆனா சில நிமிஷங்கள்லயே உள்ள இருந்த பயலுங்க இவரை சுட ஆரம்பிக்கிறானுங்க. பயந்து போனவரு காருக்கு பின்னாடி வரும்போது வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து நிக்கோட இடுப்புல ஒரு ஏத்து 2 காருக்கும் நடுவுல மாட்டினதால அவரோட உடல் பாகங்கள் நல்லா செதஞ்சு போச்சு. உடனே நிக்க காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் வண்டியில கிளம்பி போயிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் குற்றவாளியை தப்பிக்க விட முடியாதுல்ல, சோ துரத்தி போயிட்டு அவனையும் பிடிச்சிட்டான். இவன் பண்ண தப்புக்கு நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும்னு பார்த்தா கிடையாது. அவன் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை விடுதலை பண்ணிருக்காங்க. அதாவது பணத்தை அதிகமா செலவு பண்ணி அந்த பயலை காப்பாத்திருக்கானுங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் மெர்சி கோர்ட்டுக்கு நம்ம ஹீரோ அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் கேஸா டேவிட் அப்படிங்கிற குற்றவாளியவும் உள்ள கொண்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோ மறுபடியும் தான் வீட்டுக்கு போன அந்த ஃபுட்டேஜை பிளே பண்ண சொல்லுவான். மேடக்ஸ், நான் உண்மையை சொல்றேன், என் மனைவிக்கு நான் குடிச்ச விஷயம் தெரிஞ்சு அவளை பேசி சமாதானப்படுத்த தான் நான் வீட்டுக்கு போனேன். ஆனா 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையில சண்டை அதிகமாச்சு. சோ கோவத்துல நான் தான் அங்க இருந்த ஜாடியை உடைச்சேன். இதுக்கப்புறம் நான் அமைதியா வெளியில வந்தேன். ஒரு கோவத்துல பாருக்கு குடிக்க போனேன். அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. குழம்பி போன மேடக்ஸும், ஆமா
இத பத்தி ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா மட்டும் உனக்கு மனசளவுல என்ன புரிய போகுது? உனக்கு தண்டனையை கொடுக்க மட்டும் தான் தெரியும், ஏன்னா நீ மனுஷன் கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரையும் ஒன்னா காட்டுன்னு சொல்லுவான். ஆனா இதுல எவன் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு ஹீரோவுக்கு புரியல. சோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஹீரோயினோட ஒன்னா வேலை பாக்குறவங்கன்னு 2 குரூப்பா பிரிப்பாங்க. அப்ப மறுபடியும் நம்ம கொடுவாமிச லாஸ்டா பேசிருப்பால, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்த ஹீரோவும் இவங்கிட்ட ஏதாவது என் மனைவி ஷேர் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கொடுவாமிசுக்கு காலை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பாரு, என் மனைவி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனையை பத்தி ஷேர் பண்ணிருக்காளா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவ வேலை பார்க்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனில எப்பவுமே கண்டெய்னர்ல வரக்கூடிய லோட்ஸ்ல ஒரு 50 கிலோ கம்மி ஆயிட்டே இருக்குமா. அதை யார் எடுக்கிறாங்க என்னங்கிற தகவல் எதுவுமே தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தா. இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஏற்கனவே ஹீரோயின் இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் ஒரு பார்ட்டி நடந்திருக்குன்னு சொல்லிருப்பாங்கல்ல. ஒருவேளை அந்த சம்பவத்தை பார்த்தா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு தான் பொண்ணோட போன்ல ரெக்கார்டான விஷயங்களை பார்க்கும்போது அதுல ஹீரோயினோட கொலிகான சார்லஸ் அப்படிங்கிற ஆளும் அந்த இடத்துல இருந்திருக்கான். கடைசியா ஹீரோயின் உடம்புல குத்தி இருந்த கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியை வச்சு இவன் கறி வெட்டுற மாதிரியும் தெரியுது. நம்மளுக்கு என்ன தோணும், ஒருவேளை சார்லஸ் இந்த கொலையை பண்ணிருப்பானோன்னு சந்தேகத்தால கரெக்டா பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்கும்போது சிசிடிவி கேமராக்கள்ல உன் வீட்டுக்கு வந்த எல்லா கார்ஸையும் நான் செக் பண்ண, சார்லஸ் பார்ட்டிக்கு வந்துட்டு திரும்ப கார்லயே போயிருக்கான். அப்படின்னா இவன் அந்த கொலையை பண்ணல. அதுவே இந்த ராபோட காரை பார்க்கும்போது வண்டிக்குள்ள இன்னும் 2-3 பேர் இருந்த மாதிரி தெரியுது. ஒரு சந்தேகத்துல ராபுக்கு கால் பண்ணிட்டு, ஆமா பார்ட்டி அன்னைக்கு உன் கூட யார் வந்தாங்க? பெருசா ஒண்ணும் இல்ல, ஃபில்லும் டெப்ராவும் வந்தாங்க. ஏன் என்னாச்சு? திரும்ப நான் வரும்போது கூட அவங்கள நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். ராபோ இவங்க கிட்ட பொய் சொன்ன மாதிரி தெரியல. சோ இவனையும் சந்தேக கேஸ்ல இருந்து லைட்டா தள்ளி வைக்கிறானுங்க. மக்களே, ஒரு சின்ன உதவி, கமெண்ட் செக்ஷனுக்கு ரைட் சைடுல ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் மறக்காம வீடியோக்கு கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். சரி, இப்ப கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் ஹீரோவுக்கு தான் பொண்ணு ஜெசி கிட்ட பேசணுங்கிற மாதிரி தோணுது. உடனே அவளுக்கு காலை கனெக்ட் பண்ணும்போது பக்கத்துல மாமனார் மாமியார் இருக்காங்க. அந்த பயபுள்ளைங்க என்னத்த சொன்னாங்களோ தெரியல, இவ ஒவ்வொன்னு அழ ஆரம்பிக்கிறா. அப்பா, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீங்க தான் அம்மாவை கொண்டுட்டீங்கல்ல. ஐயோ செல்லம், அப்படிலாம் எதுவும் கிடையாது, பொய் சொல்லாதீங்க. நீங்க தப்பு பண்ணாமே உங்களை மேர்சி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டிவி நியூஸ்ல நீங்க தான் குற்றவாளின்னு நிறைய வைரலான நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. குடிக்க மாட்டேன்னு சத்தியம் வேற பண்ணீங்க. ஆனா நீங்க பண்ண அலப்பறை எல்லாமே இதோ பாருங்க, ஊரும் உலகமும் பாத்துட்டு இருக்கு. நேரத்துக்கு உள்ள வந்த மாமனார் மாமியாரும் படார்னு போனை புடுங்கி கட் பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் தான் பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹீரோ செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா முதல் தடவை பார்க்கும்போது சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை தான் ஹீரோ பார்த்திருப்பான். ஆனா இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை பார்க்கும்போது அதுல இவ நைட்டு அம்மா தூங்குறதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு vlog எடுத்திருக்கா. அதாவது வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் வந்துச்சு, எங்க வீட்டுல ஒருவேளை பேய் இருக்குமோன்னு ஃபன்னா பேசினபடியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. ஒரு சந்தேகத்துல தான் பொண்ணுக்கு மறுபடியும் கால் பண்ணுவேன். இந்த பாரு, அம்மாவை நான் கொல்லல, ஆனா உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க நீ தான் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஒரு உண்மை சொல்ல, நேத்து நைட்டு வீட்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பேய பத்தி நீ ஒரு சில வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்கியே, உண்மையாவே உனக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? ஜெசி, எதையும் மறைக்காத, உன் பாய் ஃப்ரெண்ட பத்தி கூட எனக்கு தெரியும். அப்பா, அப்படின்னா என்னோட செகண்ட் அக்கௌண்ட பாத்தீங்களா? இந்த பாரு, இப்போதைக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உடனே ஜெசியும், ஆமாப்பா, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சடனா கதவு சாத்தக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை அம்மாவா இருக்குமோ நானும் போய் பார்த்தேன். ஆனா அம்மா ஏற்கனவே ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. இத பேசி முடிச்சிட்டு தான் பொண்ணு எடுத்து வச்ச அந்த பேய தேடிக்கிட்டு இருக்க வீடியோ இருக்கு இல்லையா, அங்க இருக்க ஒரு ஸ்டோர் ரூமோட கதவு லைட்டா திறந்திருக்கு. உடனே ஹீரோவும், ஜெசி, நேத்து நைட்டு நீ ஸ்டோர் ரூமுக்குள்ள போனியா? என்ன ரொம்ப நாளா அந்த ரூமை யாரும் திறந்ததே கிடையாது. இல்லப்பா, நான் போகலையே, நான் வெளியில மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். சந்தேகத்துல மேடக்ஸ் கிட்ட இந்த மாதிரி அந்த அறைக்குள்ள ஏதோ ஒண்ணு லைட்டா தெரியுது, அது என்னங்கறத உன்னால கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுமா? மேடக்ஸும் லைட்டா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஆளோட கைங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுது. சோ அப்படின்னா உண்மையான குற்றவாளி நேத்து வீட்டுல பார்ட்டி நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பினாலும் கூட அந்த ஒரு கிரிமினல் மட்டும் எங்க வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்திருக்கான். அவன் தான் இந்த கொலையை கூட பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்களோட லிஸ்ட் எடுத்து கடைசியா கொடுவாமிசை கிட்ட பேசும்போது அவன் கண்டெய்னர்ல வந்த 50 கிலோ பொருள் அடிக்கடி காணா போகுதுங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணிருப்பான்ல. முதல்ல அந்த பொருள் என்னங்கறத கண்டுபிடிக்கலான்னு ஹீரோயினோட இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தொலைஞ்சு போன மூட்டைகள்ல யூரியா கிரனல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. பொதுவா இந்த யூரியாவை பயன்படுத்தி போதை மருந்துகளை உருவாக்கலாம். ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள ரெட் ஜோன் அப்படின்னு ஒரு சில பகுதிகளை பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா போதை பொருளை பயன்படுத்தக்கூடியவங்க. ஒருவேளை இந்த கண்டெய்னருக்குள்ள இருந்த யூரியாவை எவனோ ஒருத்தன் கடத்தி அது மூலமா போதை பொருளை செஞ்சு ரெட் ஜோன்ல இருக்க மக்களுக்கு வித்திருப்பானோ அப்படின்னு சந்தேகம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலை பார்த்த அந்த கண்டெய்னர் சைட்ல நடந்த விஷயங்களை ஒரு சின்ன ஃபுட்டேஜா காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் சார்லஸ் அப்படிங்கிற ஸ்டாஃப் கிட்ட, யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்ப பாரு கண்டெய்னருக்குள்ள இருந்து 50 கிலோ பொருள் மிஸ் ஆகுது, என்னால ஒவ்வொரு டைமும் முதலாளி கிட்ட பதில் சொல்ல முடியாது, இது அவனுக்கு கடைசி வார்னிங்னு நம்ம ஹீரோயின் எச்சரிச்சுட்டு வந்திருக்காங்க. கோவத்துல சார்லஸும் கையில இருந்த ஃபைலை செவுத்துல அடிச்சிருக்கான். உண்மையாவே போதை பொருளை இவன் உருவாக்கி வித்திருந்தா அப்படின்னா இவன் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ல அதுக்கான டீடைல்ஸ் இருக்கும்.
சோ அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. $21,000 மைனஸ்ல இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம அதுல ஒரு முறை மட்டும் $4,000 ஹீரோவோட ஃப்ரெண்டான ராப் கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்படின்னா மறுபடியும் ராப் கிட்ட பேசலான்னு காலை கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ராபுக்கு பதிலா இந்த சார்லஸ் பையன் நிக்கிறாங்க. யோ இங்க என்ன பண்ற? நான் உடனே ராப் கிட்ட பேசியாகணும். அவன்கிட்ட கூட அவன் ஒரு தயக்கத்தோடைய ராப் இங்க இல்ல, வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சார்லஸ் ஒரு பக்கத்துல கிளம்புறான். அதே டைம்ல ஹீரோவுக்கு இவங்க வீட்டோட பேக் சைடுல ஒரு கேமரா இருக்கும். அதுல ஏதாவது மனைவி இறந்து போன டைம்ல வீட்டுக்குள்ள இருந்து கிரிமினல் வெளியில போன ஃபுட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது சரியா 10:08 ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய புதர்கள்ல ஒரு சின்ன அசைவு தெரியுது. ஆனா உள்ள யார் இருக்காங்கிறது தெளிவா தெரியல. கூடவே 11:23 வரைக்கும் சின்ன ஃபுட்டேஜையும் யாரோ டெலீட் பண்ணிருக்காங்க. குழம்பி போன ஹீரோவும் சார்லஸ் கரெக்டா அந்த டைம்ல எங்க இருந்தான்னு பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி கார்ல வெளியில போயிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப நேரத்துக்குன்னு மறுபடியும் சார்லஸ் வருவான். எப்பா நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டப்பா, என்னால ராப கண்டுபிடிக்கவே முடியல. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றேன். நம்ம ஹீரோவோட வீடும் இந்த சார்லஸோட வீடும் ரொம்பவே பக்கத்துல. இப்ப சார்லஸ் சொல்ற விஷயத்த கேட்டு ஹீரோவுக்கு செம கோவம். இந்த பாருங்கடா, எனக்கு தெரியும் நீயும் அந்த ராபும் ஒன்னா சேர்ந்து தானே கண்டெய்னர்ல வந்த யூரியாவை ஆட்டைய போட்டிருக்கீங்க. ராப் உனக்கு இடையில $4,000 மேல அக்கௌண்ட்ல பணத்தை போட்டிருக்கான். உண்மையை சொல்றா. இப்ப அவன் எங்க போனா? பயந்து போன சார்லஸும் இங்க பாரு, கண்டெய்னர்ல இருந்து அவனுக்கு தேவையான யூரியாவை எடுத்து கொடுத்தது மட்டும்தான், அதுக்கான பணத்தை மட்டும் தான் கொடுத்தான். மத்தபடி அவனுக்கு எனக்கும் பெருசா எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்ப கூட அந்த ராப் தன்னோட கண்டெய்னர் தூக்கிட்டு வெளியில எங்கேயோ சொல்லாம கிளம்பிட்டான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு ராபோட லாரி இப்ப எங்க இருக்குன்னு டிராக்கரை வச்சு பார்க்கும்போது அது அவனோட சீக்ரெட் பிளேஸ்ல இருக்க மாதிரி காட்டுது. உடனே லைலாவும் மத்த போலீஸும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இதுக்கடையில கிரைம் சீன் நடந்த அதே டைம்ல சார்லஸோட கார் வெளியில போயிருக்கும் இல்லையா? சோ ஒரு குழப்பத்தோட அந்த கார் லாஸ்டா எங்க போயிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. கரெக்டா சார்லஸ் வண்டியை விட்டு இறங்கி முன்னாடி போகக்கூடிய அதே டைம்ல டிக்கியோட கதவை திறந்துகிட்டு இந்த ராபு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வெளியில வராங்க. நம்ம ஆளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இந்த ராப் தான் நைட்டு ஹீரோனோட வீட்லயே தங்கி இருந்த அவளை கொலை பண்ணிட்டு காலையில சந்தேகம் வராத மாதிரி சார்லஸ்கே தெரியாம அவனோட டிக்கியில ஏறி பயபுள்ள எஸ்கேப் ஆயிருக்கான். இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுமே இப்ப ஹீரோவுக்கான டைம் என்னன்னு பார்க்கும்போது இன்னும் 19 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த சில நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு வழியா ராப் இருக்கக்கூடிய அந்த லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு அந்த சீக்ரெட் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது பயபுலைகளுக்கு செம ஷாக்கு. இவன் தேடிட்டு வந்த யூரியா இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த இடத்துல தாங்க சட்டவிரோதமா போதை பொருளை ரெடி பண்ணிருக்கான். அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கூட கால் பண்ணி பேசிருப்பான்ல, அதுவும் இந்த இடத்துல இருந்துதான். உண்மையை சொல்ல போனா இவங்க தேடி வந்த இடத்துல அந்த பயபுள்ள பிளான் பண்ணி அவனோட டிராக்கரை மட்டும் வச்சுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். பஞ்சாயத்து இது மட்டும் கிடையாது, ட்ராக் பண்ணி இப்ப அந்த பயலோட லாரி எங்க இருக்குன்னு பார்த்தா கூட அவன் நம்பர் பிளேட்டையும் கழட்டி போட்டு போயிருக்கான். அதையும் கண்டுபிடிக்க முடியல. இங்கதான் ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் கிளிக் ஆகுது. சரியா 2 வருஷத்துக்கு மேல இந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து யூரியாவை இந்த ராபு பையன் திருடி இருக்கான். அதோட அளவை கணக்கு பண்ணா குறைஞ்சது 3000 டன் இருக்கும். அவ்வளவு பொருளை கண்டிப்பா இவன் இங்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அத போதை பொருளா செஞ்சு விக்கிறதுக்கான வாய்ப்பும் பாசிபிள் இல்ல. சோ ஒரு சந்தேகத்துல கண்டெய்னர்ல யூரியா மட்டும் தான் திருடு போயிருக்கா, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது காணா போயிருக்கான்னு பார்க்கும்போது கடைசியா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாவே தனிப்பட்ட முறையில இந்த ராபு தனக்காக நைட்ரிக் ஆசிட 100 யூனிட்ஸ் வாங்கியிருக்கான். அப்படின்னா 2 கெமிக்கல்ஸையும் ஒன்னா சேர்த்தா அதை ஒரு வெடிகுண்டா பயன்படுத்த முடியும். நம்மளுங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஆனா அவன் எதுக்காக அந்த வெடிகுண்டை உருவாக்கணும்? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல. சோ அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஒரு குழந்தை நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைக்குது. அது வேற யாரும் இல்ல, இந்த ராபு தான். பட் இருந்தாலும் அந்த ராபுக்கு பக்கத்திலேயே இன்னொரு குழந்தையோட கை தெரியுது. எப்பா மேடக்ஸ், இதே மாதிரி போட்டோ வேற எங்கேயாவது இருக்கா? ஏன்னா பக்கத்துல இருக்க அந்த குழந்தை யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியணும். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஒரு வழியா சிட்டிக்குள்ள ட்ரோனை வச்சு இப்ப அந்த ராபோட ட்ரக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோ சொன்ன அந்த 300 டன் கெமிக்கல் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே அந்த ட்ரக்குள்ளதான் இருக்கு. ஆனா அவன் எங்க போறாங்கிறது நமக்கு தெரியல. அப்பதான் நேரத்துக்கு இந்த மேடக்ஸும் இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே அந்த போட்டோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி சின்ன வயசுல ராபுக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கான். இவங்க ஆர்ஃபனேஜ்ல வெவ்வேறு குடும்பங்களால தத்தெடுக்கப்பட்டாங்க. அப்படின்னா அந்த 2வது குழந்தை யாருன்னு கேட்கும்போது அவனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது டேவிட் அப்படிங்கிற ஆளுங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலி முதலா மெர்சி கோர்ட்டுக்கு டேவிட் அப்படிங்கிற கிரிமினலை கூட்டிட்டு வந்ததே நம்ம ஹீரோ தான். இவன் ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்கிற கேஸ்ல தான் உள்ள கொண்டு வந்திருப்பான். சோ இப்பதான் படத்துல ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அப்படின்னா இந்த ராப் கடந்த 2 வருஷமா ஹீரோ கிட்ட ஒட்டி பழகினதுக்கான காரணம் தன்னோட சகோதரன் இறந்து போனதுக்கு பழி வாங்குறதுக்காக முதல்ல ஹீரோவோட மனைவியை போட்டு தள்ளிட்டான். அடுத்து ஹீரோவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். மெர்சி கோர்ட் தானே இந்த டேவிடுக்கு தீர்ப்பையும் வழங்கியிருக்கோம். சோ அந்த கோர்ட் தப்பான தீர்ப்பை வழங்கிருக்குன்னு அதை அழிக்கிறதுக்காக தான் ட்ரக் ஃபுல்லா வெடிகுண்டோட இந்த பயபுள்ள இங்க வந்துட்டு இருக்கான். இப்ப ட்ரக்குக்குள்ள ராப் இருக்க விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அவன் யாருக்கிட்டயோ
பேசுற மாதிரி தெரியுது. உள்ள இருக்க இன்னொரு ஆள் யாருங்கிறது தெளிவா தெரியல. ஒரு சந்தேகத்துல தான் பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்கும்போது இந்த மாமனாரும் மாமியாரும் உன் பொண்ணு ஏற்கனவே வெளியில போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வரைக்கும் திரும்ப வரல. ஒரு சந்தேகத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா சிசிடிவி கேமராவில செக் பண்ணும்போது இந்த ராப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தாங்க நல்லவ மாதிரி ஜெஸி கிட்ட பேசி அவளை அசந்த நேரத்துல அலேக்கா தூக்கி ட்ரக்ல அங்க இருந்து கிளம்பிருக்கான். ஒரு பக்கத்துல ராபோட இடத்த இந்த போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஆக்சுவலி அந்த பைத்தியக்காரன் போகும்போதே அந்த இடத்துல ஒரு வெடிகுண்டை வச்சுட்டு போயிருக்கான். சோ ஒட்டுமொத்த இடமும் கண்ணா அப்படின்னு வெடிக்கும். நல்ல வேளை இதுல இந்த லைலா மட்டும் எஸ்கேப் ஆயிட்டா. ஒரு வழியா உண்மையான குற்றவாளி அந்த ராபுங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுமே உன் மேல தப்பு இல்ல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோவை ரிலீஸ் பண்ணுது. ஆக்சுவலி இங்க இருந்த வரைக்கும் தான் ஹீரோவால இந்த சிட்டிக்குள்ள இருக்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணவும் அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், அதாவது மேடக்ஸோட உதவியால. ஆனா இப்ப இந்த சீட்டை விட்டு வெளியில போனான்னு வைங்களேன், இவனுக்கு எந்த ஒரு ஆக்சஸும் கிடையாது. சோ மேடக்ஸை பார்த்து லாஸ்டா ராபோட இடம் வெடிச்சதில்ல, அங்க பயன்படுத்தின வெடிமருந்தோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கே கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. நினைச்சு பாரு, அவன் ட்ரக் ஃபுல்லா 3000 டன்னுக்கு வெடிமருந்துகளை கொண்டு வந்துட்டு இருக்கான். இது வெடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த நகரத்துல பல கிலோமீட்டருக்கு ஒரு புல்லு போட்டு கூட முளைக்காது. நீ நானு மொத்தமா எல்லாம் அழிஞ்சிருவோம். சோ எனக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான பெர்மிஷனை கூட மன்னிச்சிரு கிறிஸ், என்னால அதை பண்ண முடியாத, பல உயிர்கள் சாக போகுது, நீ இதை பண்ணிதான் ஆகணும். உனக்கு ஓகேனா சொல்லு, நான் மறுபடியும் இந்த சேர்ல கூட உட்கார்றேன். என்னதான் இது ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் கூட பல உயிர்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒரு சில ரூல்ஸை கூட இந்த ஏஐ மீறிட்டு நம்ம ஹீரோவை அங்க இருக்க சேர்ல உட்கார வைக்குது. இன்னும் இவனுக்கு 9 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டு எந்திரிக்கணும். அப்படி இல்லன்னு வைங்க, உட்கார்ந்த மணிக்கே பையன் அல்பாய்ஸ்ல மேல போயிடுவான். எப்படியாச்சும் அந்த ராப் வரக்கூடிய ட்ரக்கை தடுக்கணும்னு போலீஸ்காரங்க குறுக்க வண்டியை போய் நிறுத்துவானுங்க. ஆனா அவனோட ட்ரக்கு அளவுல ரொம்ப பெருசு, அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கான். சரி துப்பாக்கியை வச்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் சுடலான்னு பார்த்தா கூட நம்ம ஹீரோ வேணான்னு தடுக்கிறான். ஏன்னா வண்டிக்குள்ள இவனோட பொண்ணு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல லைலாவை பாருங்களேன், பல உயிரை காப்பாத்துறதுக்கு 2 உயிர் போனா தப்பு இல்லன்னு ஒரு பெரிய பிரிட்ஜ கடக்கும் போது ட்ரக்கை வெடிக்க வைக்கலான்னு ஒரு வெடிகுண்டு பொருத்தன சின்ன வண்டியை அனுப்ப முடிவு பண்றாங்க. ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. மேடக்ஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாத, உள்ள என் பொண்ணு இருக்கா, இல்ல என்னால ஒரு சில ரூல்ஸை மீற முடியாதுன்னு மேடக்ஸும் கரெக்டா அந்த ட்ரக்கை வெடிக்க வைக்க போற நேரம் பார்த்து என்ன நினைச்சதுன்னு தெரியல, அந்த குட்டி வண்டி வெடிக்காம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. சோ இப்பதான் விஷயமே புரியுது, இந்த மேடக்ஸ் தான் கண்ட்ரோலையும் மீறி இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. உடனே தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப பறக்கிற பைக்ல ராப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க லைலா மூலமா அவங்கிட்ட டைரக்டா வீடியோ கால் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். எலே ராபு, இப்பெல்லாம் பண்ணாதல, உன் பிரதர் தப்பு பண்ணா, அதனால அவனுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இல்ல நீ போய் சொல்ற, கண்டிப்பா என் தம்பி அந்த கொலையை பண்ணல, என்கிட்ட முறையான ஆதாரம் இருக்கு. எவ்வளவு சொல்லியும் கூட இந்த மெர்சி கோர்ட் அதை நம்பாம போறதால இப்ப என் பிரதர் இறந்து போயிட்டான். அதுக்கு நான் பழி வாங்கணும்லப்பா. அதனாலதான் கடந்த 2 ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உங்களுக்காக ஒரு சின்ன பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு, தக்காளி நேர்ல வரேன்னு இவன் பஞ்ச டைலாக் பேசினதுமே லைலா கடுப்பாயிட்டு துப்பாக்கியில சுட ஆரம்பிக்கிறா. அடியே முட்டா பேசு, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, மன்னிச்சிரு மக்களை காப்பாத்த நான் இதை பண்ணி ஆகணும்னு டைலாக் பேசுவா. நல்ல வேலை மேடக்ஸ் தான் உள்ள போந்து அந்த புள்ள ஓட்டிட்டு இருக்க பைக் இருக்கு இல்லையா, அதையே கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவோட பொண்ணுக்கு எதுவும் ஆகாத மாதிரி காப்பாத்திட்டு இருக்கா. லாஸ்டா அந்த ராபோட வண்டி நேரா இந்த மேடக்ஸோட பில்டிங்லயே வந்து டம்முன்னு இடிக்குது. வண்டியை விட்டு இறங்கினவன் துப்பாக்கி முனையில நம்ம ஹீரோவோட பொண்ணை லாக் பண்ணிட்டான். செக்யூரிட்டிஸையும் 1 by 1 சுட ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே புரோட்டோகால்ஸ் மீறி தான் இந்த மேடக்ஸும் செயல்பட்டு இருக்கும் இல்லையா, சோ அதனாலேயே ஃபங்க்ஷன் ஒழுங்கா ஆகாம திக்கி பேசிட்டு இருக்கு. சொல்ல போனா ஹீரோ உட்கார்ந்து இருக்க அந்த சீட்டோட டைம் முடிய போகுது. அதனால பயந்து போனவன், எப்பா மேடக்ஸ் ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு ரிலீஸ் பண்ணுன்னு கத்துவான். 10 9 8ன்னு கவுண்டிங் கம்மி ஆகுது. கடைசி நொடியில உள்ள வந்த மேடக்ஸும் நல்ல வேலையா நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுச்சு. நேரா லிப்ட பிடிச்சு கீழே வந்தவன், இந்த பாரு ராப், நீ தப்பான வேலையை பார்த்துட்டு இருக்க, வாய முர்ரா வெண்ண பையல, என் கையில இருக்க ரிமோட்டை பாத்தியா, என் தம்பி இறந்து போனதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். இனிமே இந்த மெர்சி கோர்ட்டுங்கிற ஒண்ணு கிடையாது, நான் தான் இங்க நீதிபதினு இவன் கையில இருக்க ரிமோட்டோட பட்டனை அழுத்தலாமேன்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மேடக்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறா. பாரு, உன் பிரதர் தப்பு பண்ணலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லு, அவன் நல்லவனா இருந்தா தீர்ப்பை நான் மாத்தி கொடுக்குறேன். உடனே ராபம் அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணான்னு சொன்ன அந்த நாள்ல கரெக்டா அந்த டைம்ல 10 மணிக்கு ஏன் கூட கால் பேசிட்டு இருந்தான். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நாங்க 2 பேரும் போனை வைக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க முடியும்? ஆனா மேடக்ஸ பாருங்களேன், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. டேவிட் கிட்ட போனே இல்ல, நாங்க அவனோட எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம், இல்ல அவங்கிட்ட போன் இருந்துச்சு, அதை வாங்கி கொடுத்தவனே நான் தான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ ராப் அசந்த நேரம் பார்த்த அவனை அடிச்சு போட்டு அவன் கையில இருக்க பாமையும் புடுங்கிட்டு துப்பாக்கி முனையில அந்த பைபிளைய லாக் பண்ணிட்டான். அப்ப யாரோ ஒரு ஆளு ராபுக்கு ஷாக்க கொடுத்துட்டு கரெக்டா உள்ள வராங்க. வேற யாரும் இல்ல, லைலா தான். ஒரு சந்தேகத்துல டேவிட்டோட கேஸ விசாரிச்சது யாருன்னு பாக்கும்போது அது இந்த லைலா. லாஸ்டா டேவிட்டோட திங்ஸ் எல்லாம் இவ தான் கொண்டு போய் அங்க இருக்க அறைக்குள்ள வச்சிருப்பா. சோ அதுக்கப்புறம் இவ எங்கெல்லாம் போயிருக்கான்னு செக் பண்ணி பாக்கும்போது பைத்தியக்காரி தெரியாத மாதிரி இந்த டேவிட்டோட பாக்கெட்ல இருந்து ஒரு போனை கொண்டு வந்திருப்பா போல. அதை யாரோட கண்ணிலையும் படாம அங்க இருக்க ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு அசால்ட்டா போயிருக்கா. ராபுக்கு கோவம் தாங்கல. பாத்தீங்களா, உங்ககிட்ட சொன்னல என் தம்பி எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த லைலா. அடி பாவி, ஏன்டி இப்பெல்லாம் பண்ணன்னு கேட்டா
ஆமா, ஒரு சில குற்றவாளிகளால நான் என்னோட கணவரை இழந்தேன். இந்த மேர்சி கோர்ட் அப்படிங்கிற ஒண்ணு இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் தேவையான ஒண்ணு. அதனால மட்டும்தான் முதல் குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட செல்போனை எடுத்து நான் வேணுடைய ஆத்துக்குள்ள வீசினேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போனதால போலீஸ் எல்லாம் லைலாவையும் ராபையும் கைது பண்ணுவாங்க. ஹீரோவோட பொண்ணு அப்பான்னு கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோவா அங்க இருக்க மேடக்ஸ பார்த்து மனிதர்கள் என்னதான் பொறுமையா தீர்ப்பு கொடுத்தாலும் கூட அவங்க மனசளவுல யோசிப்பாங்க, திடமான முடிவுகளை சிந்திச்சு எடுப்பாங்க. அதுக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன ஒன்ன தப்புன்னு சொல்லல. ஒரு சில நேரங்கள்ல மனிதர்களும் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தவறான முடிவுகளை மட்டும்தான் எடுக்குது. இனிமே இந்த மேர்சி கோர்ட்டுக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லும் போது தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு மேடக்ஸ் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.